என்னப்பா வாப்பா உங்க பத்தி எப்படி இருக்க? நல்லா இருக்குண்ணா. நீங்க எப்படிண்ணா இருக்கீங்க? நானும் நல்லாதான்ப்பா இருக்கேன். அப்புறம் வேலை எல்லாம் எப்படி போகுது? பரவாயில்லண்ணா. ம். ஒரு சம்பளம் தராங்க ஒரு 10,000. உனக்கு என்னப்பா மாசம் 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வந்துட்டு போகுது. நம்மளுக்கு அப்படியா? நம்ம நிலைமை பாரு. நீங்க என்னண்ணா பாருங்க, நெல் பயிர் வச்சுருவீங்க, ஜாலியா இருக்கீங்க. நாங்க அப்படியா? வேலைக்கு போறோம் வரோம். என்னப்பா நெல்லு பயிர் வைக்கிறது ஏதோ நீ ஏதோ ஈஸியா நினைச்சிட்ட. நெல்லு பத்தி என்ன உனக்கு ஏதாவது கொஞ்சமா தெரியுமான்றது தெரியல. நான் கொஞ்சம் சொல்றேன், அதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கேட்டுக்க. அதுக்கப்புறம் நான் செய்யற வேலை கஷ்டமா இல்ல நீ செய்யற வேலை கஷ்டமான்றது நீயே முடிவு பண்ணிப்ப. நெல் விதைக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி ஒண்ணும் இல்லப்பா. நெல் விதைக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் விதை வாங்கிட்டு வரணும். விதை வாங்கிட்டு வந்து அதை விதைச்சி கரெக்டா 25 நாள் பதம் பார்த்து அதை புடுங்கி எடுத்துட்டு வந்து இன்னொரு இடத்துல நடத்திட்டு அந்த வயலை வந்து 15 நாளைக்கு முன்னாடி இருந்தே நான் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணும்போது வெளியிருந்து ஆளை கூப்பிட்டு வந்து ரொட்டேட்டர் எடுத்து வந்து ஃபுல்லா ஓட்டி அதை அந்த நடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உழவு நல்லா உழவு பண்ணி அதுக்கப்புறம் நடத்துக்காக கூலியாளை கூப்பிட்டு வந்து அவங்கள நடத்துக்கு நட வச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வாரத்துல களை எடுக்கிற மாதிரி வரும், மருந்து போடுற மாதிரி வரும். 10 நாள்ல மருந்து போடணும், 15 நாள்ல நான் களை எடுக்கணும். களை எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மருந்து போடுற மாதிரி வரும். மருந்து போட்டதுக்கு அப்புறம் திருப்பி களைக்கிற மருந்து, இந்த மருந்து அந்த மருந்து எல்லாத்தையும் மருந்து போடணும். அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தா பூச்சி கடிக்க ஆரம்பிக்கும். பூச்சி கடிக்கு நான் எல்லாத்தையும் மருந்து போடணும். அதையும் தாண்டி வந்தா அங்கங்க எலி இருக்கும், பாம்பு இருக்கும், சார பாம்பு இருக்கும், எலி இருக்கும். இதெல்லாமும் வயல்ல எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு வச்சு மிச்சம் வர்றத அந்த மிச்சம் வர்றதுல கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ பயிர் நெல் வரும். அந்த நெல் வர்றத நான் மழையில நான் கொஞ்சம் காப்பாத்தணும்னு பார்ப்பேன். மழை வந்தா திடீர்னு மழை வரும்போது மொத்தமா சாஞ்சிச்சுன்னா நெல் மொத்தமா லாஸ் ஆகும். அதையும் சரி மீறி அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் மீந்து லாஸ்டா வர நெல்லை நான் அறுவடை பண்றதுக்காக ஹார்வெஸ்டரை கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு நான் அரக வச்சு அந்த அரக வச்சதுல இருந்து அவனுக்கு ஒரு கூலி கொடுக்கணும். அவனுக்கு அந்த கூலி கொடுத்ததுக்கு அப்புறமா நான் அதை திரும்ப வீட்டாண்ட திரும்ப நான் போட்டு அதுல நான் அந்த நெல்லை பதப்படுத்தி நான் மூட்டை பிடிச்சி வைக்கிறதுக்குள்ள நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இது என்ன நேரா வந்து ஏதோ நீ சொல்ற நீ கம்பெனிக்கு போயிடுற, என்ன ஒரு 6 மணில இருந்து 2 மணி வரைக்கும் வேலை செய்யறியா, ஒரு ஷிஃப்ட் கணக்குல வேலை செஞ்சு வந்துருவேன். ஆனா நீ வேலை செஞ்சு வந்துருவேன், ஆனா உனக்கு 1ஆம் தேதி தானா வந்துடும். எனக்கு அப்படியா? நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த நிலம் இந்த நிலத்துல தான் சாகணும். வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் நான் வேலை செஞ்சுதான் ஆகணும். என் வேலையை நான் தான் செய்யணும். உனக்கு என்ன, நீ லீவ் போட்டா இன்னொருத்தன் வந்து வேலை செய்வான். லீவ் போட்டாலும் உனக்கு வருஷத்துக்கு ஒரு 10 நாள் லீவுன்னு சொல்லிட்டு லீவ் அவங்களா கொடுத்துருவாங்க. அந்த லீவை நீ அப்ளை பண்ணி அதுக்கும் சேலரி வாங்கிக்கலாம். என்னால வாங்க முடியுமா? நான் இந்த மாசம் 360 இந்த வருஷத்துல 365 நாள் நான் இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும், வந்து வேலை செஞ்சுதான் ஆகணும். எனக்கு பதில் ஆல்டர்னேட் நான்லாம் ரெடி பண்ண முடியாது. ஓகேவா? அப்படியே ஆல்டர்னேட் ஆள் ரெடி பண்ணாலும் நான் என் சொந்த காசை போட்டு நான் அவனுக்கு கூலி கொடுக்குற மாதிரி இருக்கும். இவ்வளவு இருக்கு. நீ இந்த இந்த விவசாயத்தை பத்தி தெரியாமலாம் முழுசா தெரியாமலாம் வந்து பேசுறாதப்பா. நான் அப்புறம் நான் ரொம்ப கோவம் வந்து எனக்கு அவ்வளவுதான் சொல்லுவேன்.